அந்த பையன் நிஜமாவே அழற மாதிரி இருக்குல்ல. படம் பார்த்தவங்களுக்கு இந்த சீனோட ஆழம் நல்லாவே புரியும். திரையுலகத்துல பலராலும் பேசப்பட்ட ஒரு படத்துடைய காட்சி எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்ற பிடிஎஸ் காட்சி தான் இது. தமிழ்லையும் தெலுங்குலையும் சைமல்டேனியஸா எடுக்கப்பட்டு பலராலும் பேசப்பட்ட 11 படம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற பிடிஎஸ் காட்சியை தான் டைரக்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. லோகேஷ் அவர்கள் ஒவ்வொரு சீனையும் நுணுக்கமா சொல்ல அங்க இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதை அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுவும் அந்த பெஞ்சமின் கேரக்டர், பிரான்சிஸ் கேரக்டருடைய நடிப்பு ரொம்பவும் அபாரமா இருந்தது. ஸோ அவங்களுக்கு அண்ட் மற்ற கேரக்டர்ஸ்க்கு ஒவ்வொரு சீன், ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்கள், ஒவ்வொரு மூமெண்ட்டையும் எந்த அளவுக்கு பண்ணணுங்கிறது வரைக்கும் டைரக்டர் லோகேஷ் அவர்கள் ரொம்பவும் பொறுமையா ஷார்ப்பா சொல்றாங்க. ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த சீன் உருவாகிறதுக்கு எவ்வளோ ஆர்டிஸ்ட், எவ்வளோ டெக்னீஷியன்ஸோட உழைப்பு இருக்கு அப்படின்றது தான் இந்த பிடிஎஸ் காட்சிகள்லாம் காண்பிக்குது. ஸோ இதை பார்த்து நீங்க எந்த அளவுக்கு வியந்தீங்க, அந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.